6வது இயலான முக்கோணவியல் பகுதியில் 2 மதிப்பெண்ணில் உயரங்களும் தொலைவுகளும்ன்ற தலைப்பில் மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் இந்த பகுதியில் பார்க்குறோம். ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக இருக்குது. அந்த கோபுரத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சிக்கான ஏற்றக்கோணம் 30 டிகிரி எனில் கோபுரத்தினுடைய உயரம் கேட்டிருக்காங்க. பக்கத்துலேயே படம் போட்டிருக்கோம். அதில் பிக்யூன்றது கோபுரத்தினுடைய உயரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அதை ஹெச்ன்னு வச்சுக்கிறோம். ஆறுன்ற புள்ளியிலேருந்து தான் பீன்ற கோபுரத்தினுடைய உச்சிக்கு பார்க்கக்கூடிய கோணம், அந்த ஏற்ற கோணம் தான் 30 டிகிரி. கீழே கோபுரத்தின் அடி கியூலேருந்து அந்த புள்ளி இருக்கிற ஆறுன்ற இடத்துக்கான தொலைவு தான் 48 மீட்டர். இப்போ இந்த PQRன்ற செங்கோண முக்கோணத்தில் நம்ம tan தீட்டாவை தான் பயன்படுத்த போகிறோம். ஏன் tan தீட்டாவை பயன்படுத்துகிறோன்னா, ஏற்ற கோணம் 30 டிகிரியிலிருந்து கோபுரம் எதிர்பக்கத்தில் இருக்கிற கீழே இருக்கிற தொலைவு அடுத்துள்ள பக்கமாக இருக்குது. அப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் சம்மந்தப்படுறதுனால இங்கே tan தீட்டான்ற முக்கோணவியல் விகிதத்தை பயன்படுத்துகிறோம். tan தீட்டான்றது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இங்கே டிகிரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் PQ, அடுத்துள்ள பக்கம் QR. tan 30 டிகிரியினுடைய கோண மதிப்பு எவ்வளோ? 1/√3. எதிர்பக்கம் உயரம் தான் என்னவா இருக்குது? ஹெச்சாக இருக்குது. அடுத்துள்ள பக்கம் 48 இருக்குது. அதான் 1/3√3 ஈக்குவல் டு h/48. நம்ம ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் ஹெச்சுக்கு பையில் இருக்கிற 48 அந்த பக்கம் பெருக்கிறோம். 48/√3 ஆகிடுது ஹெச். இப்போ பகுதியில் √3ன்னு வந்தனால நம்ம என்ன செய்கிறோம்? பகுதிக்கு ரெண்டுக்குமே √3ஆல் பெருக்கிறோம். அப்போ 48 பெருக்கல் √3/√3 பெருக்கல் √3. 48 பெருக்கல் √3 அப்படியே இருக்குது. கீழே √3 பெருக்கி நமக்கு என்னவாயிடுச்சு? 3 ஆயிடுச்சு. இப்போ 3 48 கேன்சல் பண்ணோம்னா 16 48. அப்போ கோபுரத்தின் உயரம் 16√3 மீட்டர். அடுத்த கேள்வி, தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்குது. ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து பட்டம் கட்டப்பட்டிருக்கு. நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அந்த நூலினுடைய நீளம் கேட்குறாங்க. இங்கே இந்த நூலை ஒரு நேர்கோடாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு படம் போடலாம். படத்தை பார்க்குறோம். ஏன்ற இடம் பட்டம் இருக்கிற இடம், சின்றது தான் தரையில் இருக்கிற புள்ளியில் நூல் கட்டப்பட்டிருக்கிற இடம். அப்போ ஏசின்றது தான் நூல். அந்த நூலினுடைய நீளம் தான் கேட்குறாங்க. சி புள்ளியிலேருந்து பட்டத்தை பார்க்குற ஏக்கான சாய்வு கோணம் தான் 60 டிகிரி. தரையிலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது பட்டம்? 75 மீட்ரு. அதாவது ஏபின்றது 75 மீட்ரு. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த செங்கோண முக்கோணத்தில் ஏசியினுடைய நீளம் தான் கண்டுபிடிக்கணும். ஏசின்றது செங்கோணத்தை தாங்காத பக்கம், அதாவது கர்ணம். இங்கே கர்ணத்தை தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்ச பக்கமான ஏபின்றது எதிர்பக்கமாக இருக்குது. 60 டிகிரி சியிலேருந்து பார்த்தோம்னா ஏபின்றது எதிர்பக்கமாக இருக்குது. அதனால் எதிர்பக்கமும் கர்ணமும் ஈடுபடக்கூடிய சைன் தீட்டான்ற முக்கோணவியல் விகிதத்தை எடுத்துக்கிறோம். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். இங்கே எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். சைன் 60 டிகிரியின் மதிப்பு √3/2. எதிர்பக்கமான ஏபியினுடைய நீளம் 75. கர்ணம் தான் நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். √3/2 ஈக்குவல் டு 75/x. நம்ம எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு வகுத்தில் இருக்க 2 இந்த பக்கம் பெருக்கலாக வந்துருச்சு. தொகுதியில் இருக்கக்கூடிய √3 இந்த பக்கம் பகுதியில் வந்துருச்சு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 75 பெருக்கல் 2/√3. பகுதியில் √3 இருக்கிறதுனால தொகுதியும் பகுதியும் √3ஆல் பெருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 75 2ஆல் பெருக்கி 150 எழுதியாச்சு. இப்போ தொகுதியில் 150 பெருக்கல் √3 ஆகிடுது. பகுதியில் √3 பெருக்கி 3ன்னு போட்டுக்கிறோம். இதில் 3ன்னு போட்டோம்னா ஒரு 3 150ஆல் அடித்தோம்னா 1 3 3 50 3 150. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50√3 மீட்டர். ஏசி அதாவது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்ட நூலினுடைய நீளம் தான் 50√3 மீட்டர்னு கிடைக்குது. அடுத்ததாக போட போகிற கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. 10√3 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. படம் போட்டுக்கலாம். ஏபின்றது கோபுரம்னு எடுத்துக்கிறோம். அப்போ கோபுரத்தின் உயரம் 10√3 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கோபுரத்தின் அடியிலிருந்து, அப்போ கோபுரத்தினுடைய அடிப்புள்ளி தான் என்னது? பியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி இருக்குது. அதுதான் பிசி 30ன்னு படத்தில் வரைஞ்சிருக்கிறோம். சியிலிருந்து அந்த புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சிக்கு ஏற்ற கோணத்தை கேட்குறாங்க. அப்போ சியிலிருந்து ஏவை பார்க்கறதுக்கான அந்த தீட்டா, அந்த கோணத்தை தான் கேட்குறாங்க.
இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் தான் தெரிஞ்ச ரெண்டு பக்கங்கள். தெரிஞ்ச ரெண்டு பக்கமும் எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இருக்கனால நம்ம tan θ எடுத்துக்கிறோம். tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதாவது tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கமான 10√3 பை அடுத்துள்ள பக்கத்தை 30ன்னு எழுதிக்கிறோம். tan θ ஈக்குவல் டு 10√3 பை 30. 10 30ஆல் அடிச்சிடுறோம். அப்போ tan θ ஈக்குவல் டு √3 பை 3ன்னு கிடைக்குது. √3 தொகுதியில் இருக்குது, பகுதியில் 3 மட்டும் இருக்குது. அப்போ அந்த ஒரு 3 2 √3 பிரிச்சுக்கிறோம். ஒரு √3 கேன்சல் பண்ணிட்டோம்னா tan θ ஈக்குவல் டு 1/√3. டேனுடைய அட்டவணையில் 0 டிகிரிக்கு 0வே இருக்கும், 30 டிகிரிக்கு 1/√3 கிடைக்கும், 45 டிகிரிக்கு 1 கிடைக்கும், 60 டிகிரிக்கு √3 கிடைக்கும், 90 டிகிரிக்கு வரையறுக்கப்படவில்லைன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு 1/√3 எத்தனை டிகிரி கிடைக்குது? 30 டிகிரி கிடைக்குது. அப்போ கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் θ ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 30 டிகிரி. அடுத்த கேள்வி, ஒரு சாலையினுடைய 2 பக்கமும் வரிசையாக வீடுகள் இருக்குது. அந்த வீட்டினுடைய உயரம் 4√3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு பாதசாரி நடந்து போகிறாரு. அவர் எங்கே நடந்து போகிறாருன்னா அந்த சாலையினுடைய மையப்பகுதியில் நின்றுட்டு அந்த ஒரு வீடாக பார்க்குறாரு. அந்த வீட்டில் 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் அந்த வீட்டினுடைய உச்சியை பார்க்குறாரு. அப்போ அந்த சாலையினுடைய அகலம் கேட்குறாங்க. இந்த படத்தை பார்க்கலாம். இதில் பிடின்றது தான் சாலை. அந்த பாதசாரி எந்த இடத்துல நிற்கிறாருன்னா சீன்ற புள்ளியில் நிற்கிறாரு. ஏபின்றது வீடு. அவர் சீன்ற புள்ளியிலிருந்து வீட்டினுடைய உச்சியான ஏக்கு பார்க்கறக்கூடிய ஏற்ற கோணம் தான் 30 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஏபின்றது வீட்டினுடைய உயரம். வீட்டினுடைய உயரம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 4√3 கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு எந்த நீளம் வேணும்? பிடி வேணும். இப்போ பிசி கண்டுபிடிச்சிட்டோம்னா பிசியும் சிடியும் சமம். ஏன்னா சின்றது நடுப்புள்ளி, பிடியோட நடுப்புள்ளி, பிடின்றது பாதையினுடைய நடுப்புள்ளி. அப்போ முதல்ல பிசியை கண்டுபிடிச்சிக்கலாம். அதவே டபுள் பண்ணோம்னா நமக்கு பிடி கிடச்சிரும். இந்த கணக்குலையும் tan θவை தான் பயன்படுத்துகிறோம். tan θன்றது இங்கே 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கமான ஏபியை போட்டுக்கிறோம், அடுத்துள்ள பக்கமான பிசியை பகுதியில் போட்டுக்கிறோம். tan 30 டிகிரின்றது 1/√3, எதிர்பக்கம் 4√3ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. பை பிசி தான் தெரியாது, அதனால் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதனால் எக்ஸை அந்த பக்கம் மேலே எடுத்துகிட்டு போய்ட்றோம். √3 கீழே இருக்கிறத அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்ட்றோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4√3 × √3. √3 × √3 3 ஆகிடுது. அப்போ 4ஐயும் 3ஐயும் பெருக்கி எக்ஸுன்றது 12 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்னு எதை எடுத்தோம்? பிசியை எடுத்தோம். பிசி எவ்வளோ நீளமோ அதே நீளம் தான் சிடியும். அப்போ பிடியோட நீளம் வேணும்னா 12 × 12 மொத்தம் 24 மீட்டர் ஆகுது. சாலையினோட அகலம் பிடி ஈக்குவல் டு 24 மீட்டர். அடுத்த கணக்கு, 20 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கட்டிடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில் கட்டிடத்தின் அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையேயான தொலைவை காண்க. இதுதான் கேள்வி. இருக்கிற தகவல்கள் படம் போட்டுக்கிறோம். ஏபின்றது அதில் மேலே, ஏசின்றது கட்டடம், பின்றது தான் பந்து இருக்கிற இடம், சின்ற இடத்துல தான் அந்த ஒரு விளையாட்டு வீரர் உட்காந்துருக்கிறாரு. சியிலேருந்து பியை பார்க்குறாரு. இறக்க கோணம் 60 டிகிரின்னு போட்டிருக்கோம். அதனால் கீழே பின்ற கோணத்துலேயும் 60 டிகிரி ஆகிடுது. ஏசின்றது கட்டிடத்தினுடைய உயரம் 20 மீட்டர்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ ஏபி அப்படின்றது தான் கட்டிடத்தினுடைய அடிப்பகுதிக்கும், பி தான் பந்து இருக்கிற இடம், அதற்குமான தொலைவு. அதுதான் கண்டுபிடிக்கணும். அதனால் அந்த இடத்த எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த கணக்குலையும் tan θ தான் பயன்படுத்தப்படுறோம். ஏன்னா எதிர்பக்கம் ஏசி தெரியும், அடுத்துள்ள பக்கம் ஏபி தெரியாது. அதனால் tan θ தான் பயன்படுத்தி ஆகணும். அப்போ tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஏசி பை ஏபி. tan 60 டிகிரின் மதிப்பு நமக்கே தெரியும், √3. ஏசியினுடைய நீளம் 20 பை ஏபி தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு √3 கீழே பகுதிக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20/√3. பகுதியில் √3 வந்துட்டனால தொகுதியும் √3 பெருக்கிறோம். அப்போ தொகுதியில் 20 √3 ஆயிடுச்சு, பகுதியில் √3 பெருக்கி 3 ஆயிடுச்சு. 20 பெருக்கல் √3னுடைய மதிப்பு 1.732. 20 1.732 பெருக்கிறோம், 34.640 வருது. அதை 3ஆல் வகுக்கிறோம், 11.55 மீட்டர். அப்போ கட்டிடத்தினுடைய அடிப்பகுதிக்கும் பந்து இருக்கும் இடத்திற்குமான தொலைவு எவ்வளோ? 11.55 மீட்டர். அடுத்த கணக்கு, 50 √3 மீட்டர் உயரம் உள்ள ஒரு பாறையினுடைய உச்சியிலிருந்து 30 மீட்டர் இறக்க கோணத்தில் தரையுள் ஒரு மகிழுந்து பார்க்கப்படுகிறது. மகிழுந்துக்கும் பாறைக்கும் இடையிலான தொலைவை கேட்குறாங்க. படம் போட்டுக்கலாம். படத்தில் ஏன்றதான் பாறையினுடைய உச்சி, அங்கேருந்து தான் அவர் மகிழுந்தை பார்க்குறாரு. மகிழுந்து இருக்கிற இடம் தான் சி. மகிழுந்தை பார்க்கக்கூடிய இந்த இறக்க கோணம் 30 டிகிரியாக இருக்குது. பாறை தான் ஏபி. பாறையினுடைய உயரம் 50 √3 மீட்டர். இப்போ பாறைக்கும் மகிழுந்துக்குமான தொலைவு தான் கேட்குறாங்க. அப்போ பிசி தான் கண்டுபிடிக்கணும். அதை தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம்.
வழக்கம் போல் இந்த கணக்குலையும் tan θ தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் தான் இன்வால்வ் ஆகுது. அதனால் tan 30 டிகிரி இங்கே 30 டிகிரி கொடுத்தனால tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஏபி பை அடுத்துள்ள பக்கம் பிசி. tan 30க்கு 1/√3ன்னு தெரியும். எதிர்பக்கம் 50√3 பை தெரியாத அடுத்துள்ள பக்கத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸை அந்த பக்கம் தொகுதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பகுதியில் இருக்கக்கூடிய √3 அந்த பக்கம் தொகுதிக்கு எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50√3 × √3. √3 × √3 என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். 50ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 150 மீட்டர் ஆகிடுது. அப்போ மகிழுந்திற்கும் பாறையினுடைய அடிப்பகுதிக்குமான தொலைவு 150 மீட்டர். உயரங்களும் தொலைவுகளும் உள்ள கடைசி 2 மார்க்கு. 2 கட்டிடங்களுக்கு இடையிலான கிடைமட்ட தொலைவு 2 கட்டிடம் இருக்குது, அதுக்கு நடுவில் இருக்கிறவுடைய கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர். 2வது கட்டிடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சிக்கு இறக்க கோணம் 45 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. 2வது கட்டிடத்தின் உயரம் 120 மீட்டராக இருந்தால் முதல் கட்டிடத்தினுடைய உயரம் கேட்குறாங்க. படத்தை பார்க்கலாம். 2வது கட்டிடத்துலேருந்து முதல் கட்டிடத்தினுடைய உச்சியை பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக 2வது கட்டிடம் முதல் கட்டிடத்தை விட உயரம் அதிகம். அப்போ சிடின்றது 2வது கட்டிடமாக எடுத்துக்கிறோம், பெரிய கட்டிடம், அது 120 மீட்டர் எடுத்துக்கிறோம். அப்போ அது மேலே உச்சியிலிருந்து 2வது கட்டிடத்தினுடைய உச்சிக்கு பார்க்குறாங்க. அப்போ 2வது கட்டிடம் சின்னதாக எடுத்துக்கிறோம், ஏபின்னு எடுத்துக்கிறோம். அப்போ சியில் 2வது கட்டிடத்தின் உச்சியான சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சியான ஏக்கு பார்க்கக்கூடிய இறக்க கோணம் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஏலையும் கிடைமட்டமாக ஒரு கோடு போட்டோம்னா அதுவும் 45 டிகிரியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல் கட்டிடமான உயரமான ஏபியை தான் கண்டுபிடிக்கணும், ஹெச். அப்போ கிடைமட்டமாக இந்த பக்கம் கோடு போட்டனால இடியும் ஏபியும் சமம். அப்போ ஏபின்றது ஹெச்ன்னு எடுத்தோம்னா இடியும் ஹெச் ஆகிடும். இடி ஹெச் ஆயிடுச்சுன்னா மொத்தம் சிடியினுடைய நீளம் 120 மீட்டராக இருக்கும்போது இடி ஹெச் போயிடுச்சுன்னா 120ல் ஹெச்சை கழிச்சிட்டு சிஇன்றதை 120 மைனஸ் ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இந்த ஹெச்சை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஹெச் தான் முதல் கட்டிடத்தினுடைய உயரம். இங்கேயும் எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இன்வால்வ் ஆகிறனால tan θ தான் எடுத்துக்கிறோம். அதுலேயும் ஏசிஇன்ற செங்கோண முக்கோணத்தை தான் எடுத்துக்கிறோம். அதில் கீழே பிடி 70 மீட்டர், ஏன்னா 2 கட்டிடங்களுக்கும் இடையிலான கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர்னு பிடி 70 மீட்டர் கேள்வியிலே கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஏயும் 70 மீட்டர் தான். அப்போ சிஇ நமக்கு தெரியாது, அதில் பாதி தெரியும் பாதி தெரியாது. 120 மைனஸ் ஹெச்ன்றது அந்த ஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏஇன்றது 70 மீட்டர்னு தெரியும். அப்போ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் tan θ ஈக்குவல் டு சிஇ பை ஏஇ. tan θ அதில் இங்கே 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களே, tan 45 டிகிரியின் மதிப்பு 1 ஈக்குவல் டு 120 மைனஸ் ஹெச் பை அடுத்துள்ள பக்கம் 70 போட்டுக்கிறோம். 70 அந்த பக்கம் குறுக்க பெருக்கிட்டோம்னா 70 ஈக்குவல் டு 120 மைனஸ் ஹெச் தான் நமக்கு வேணும். அதனால் ஹெச்சை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இடது பக்கம் இருக்கக்கூடிய 70 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஹெச் ஈக்குவல் டு 120 மைனஸ் 70, ஹெச் ஈக்குவல் டு 50 மீட்டர். ஹெச் தான் நம்ம எதுன்னு எடுத்தோம்? முதல் கட்டிடத்தினுடைய உயரம்னு எடுத்தோம். அப்போ முதல் கட்டிடத்தினுடைய உயரம் எவ்வளோ? 50 மீட்டர்.